அங்கே வந்து ஒரு இடம் இருக்குமானா அது இருக்குமானா அது விற்றா அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார். அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. நான் எவ்வளோ போய் டியூப்லைட் பாருங்களேன், ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது நேற்று கூட நான் நம்முடைய நண்பர்கள்ட்ட நம்ம பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது நான் சொன்னேன், நான் உங்களை கூப்பிட்டது உங்கள்கிட்ட மஷூரா செய்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. சொன்னேன்லப்பா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. அப்படி யாராவது சொல்லலாம், அதை நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க, அது உண்மையும் இல்லை. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு உலகத்தில் எவ்வளோ வழி இருக்குது. இது சம்பாதிக்கிற வழியும் கிடையாது. இது உண்மையிலேயே நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் இதுவும் சொன்னேன். நான் இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் ரொம்ப சூடு பிடிக்கும். இந்த 90s 2000 அந்த நேரத்துலலாம் சூடு பிடிச்ச பிஸ்னஸ் இது ரியல் எஸ்டேட் இல்லையா? ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சுல்ல. அப்போ பல பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க, மௌலானா அங்கே ஒரு வீடு இருக்குது, மௌலானா இங்கே ஒரு இடம் இருக்குது, ஹஸ்ரத் இங்கே இடம் இருக்குது பேசுவாங்க. நான் ஒருத்தர் மெரினா பீச்சுக்கு நம்ம பாபுன்னு ஒரு நண்பர் இருக்கார், அவர் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஜலால் தம்பி பாபு இல்லை, அவன் பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே தொழுகிற இடம் இருக்குல்ல, அங்கே ஏதோ ஜோடா இதுக்கு போனால் ஞாபகம் இல்லை, தொழுக போனோமோ. போகும்போது அங்கே ஒரு வியாபாரி, அந்த மெரினா பீச் வியாபாரி வந்து என்கிட்ட சொன்னார், மௌலானா இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு அத்திப்பட்டோ ஏதோ ஒரு கிராமம், அங்கே வந்து ஒரு இடம் இருக்குமானா அது இருக்குமானா அது விற்றா அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார். அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. நான் எவ்வளோ போய் டியூப்லைட் பாருங்களேன், ஏன் சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. நான் ஒரு பிஸ்னஸ் மேனா, நான் இப்போ சின்ன பையனுக்கே புரியும். எனக்கு வயசு 35 வயசு ஆச்சு, எனக்கு அவன் என்ன சொல்கிறாருன்னு புரியல. நான் கடைசியில் கேட்டேன், ஏன் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் அவர்கிட்ட வந்து. அவர் சிரிக்கிறாரு, இதை இப்படி பைத்தியக்காரத்தாக இருக்கான்னு சிரிக்கிறாரு. சிரிச்சு சொல்கிறாரு, இல்லை போனா நீங்கள் அது கொஞ்சம் விற்கிறதுக்கு 4 பேர்ட்ட, நீங்கள் இமாமா இருக்கீங்கல்ல, 4 பேர்ட்ட சொல்லுங்கள், நம்ம உங்களை கவனிப்போம். அப்போ தாங்க புரிஞ்சுது நான் வியாபாரியானா. இதை சொன்ன உடனேங்க என் வாயில் ஒரு வார்த்தை வந்துச்சுங்க. அந்த வார்த்தை எல்லாம் வெளியாகினாங்க. அந்த வார்த்தை இப்போ சொல்கிறேன் அவங்கள்ட்ட. பாபு வசந்துட்டான். என்னங்க சொல்லிட்டீங்க, என்னங்க சொன்னீங்க, என்ன சொன்னேன்? நான் சொன்னேன், பாய் எங்கள் அத்தா என்னை வியாபாரி ஆக்கலை. எங்கள் அத்தா என்ன வியாபாரி. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னங்க பொழுது இன்றைக்கும் நமாஸ் பாடு குரான் பாடு நமாஸ் பாடு குரான் பாடு இதே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. எங்கள் 2 தான் வேலை அவனுக்கு, 2 தான் வேலை, தொழுவணும் குரான் வரும், வேறு வேலை கிடையாது அவனுக்கு. இப்படி தாங்க வளர்த்தாங்க. நீங்கள் எதெல்லாம் இப்போ பார்க்குறீங்களோ இது நான் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுவேன், இது நான் சம்பாதிச்சதில்லை, அல்லாஹ் கொடுத்த பிச்சைங்க. நான் பிச்சைக்காரன், நான் வியாபாரி இல்லை, நான் பணக்காரன் இல்லை, நான் பிச்சைக்காரன். அதனால் எனக்கு கவலையே இல்லை. பணக்காரனுக்கு செலவாயிரமோங்கிற கவலை இருக்கும், ஏழைக்கு காசு இல்லையே எனக்கு யார் தருவா அப்படின்னு கவலை இருக்கும். பிச்சைக்காரனுக்கு சொல்லுங்கள் கவலையே இருக்காது. எது வேணாலும் செய்வான், பிச்சைட்டு வாங்கிடுவோம், கேட்டு தான் வாங்குகிறோம் அல்லாட்ட. எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு வீட்டுக்கு குடி போயிருந்தோம் தர்கா தெருவில். அந்த வீட்டில் ரொம்ப நாள் வரைக்கும் பீரோ இல்லை, சூட்கேஸில் தான் சாமான் வச்சுருக்கோம். அப்போ துவா செஞ்சு எல்லாம் பீரோ வேணும், எல்லாம் பீரோ கொடுத்தோம். பல வருஷம் வரைக்கும் எங்கள் வீட்டில் கேஸ் இல்லை. எல்லா வீட்லேயும் கேஸ் இருந்துச்சு, எங்கள் வீட்டில் கேஸ் இல்லை, சிலிண்டர் இல்லை. அல்லாட துவா கேட்டோம், அல்லா சிலிண்டர் கொடுத்தோம். பல வருஷம் வரைக்கும் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை. அல்லாட துவா செஞ்சோம், அல்லாட செஞ்சான், ஃப்ரிட்ஜு கொடுத்தான். வயசு 50 ஆச்சுங்க எனக்கு. பைக்கில் சுற்றுவேன், சைக்கிளில் சுற்றுவேன், அங்கே சுற்றுவேன், இங்கே சுற்றுவேன், எதுவுமே இல்லாமல் சும்மாவே சுற்றுவேன். அதை சுத்தாமல் இருக்க மாட்டேன், அது தெரியல எல்லாத்துக்கும், சும்மா சுற்றியே இருப்பேன். ஏதாவது 50 வயசான பிறகு அல்லாட்ட உண்மையிலே துவா கேட்டேன். 6 மாதம் துவா செஞ்சேன், எல்லாம் வயசு 50 ஆகிடுச்சு, ஒரு கார் கொடுன்னு கேட்டேன், எல்லாம் கார் கொடுப்பேன். சரி, நான் வியாபாரியா நான். அது மாதிரி தாங்க எனக்கு எல்லாம் குர்பானியும் கொடுத்தான். யாரோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயோ என்னுடைய லிங்க்னாலேயோ என்னுடைய என்ன சொல்கிறதுங்க, கொஞ்சம் கோபம்லாம் வருது எனக்கு இடையில, தப்லீகில் எனக்கு கிடைச்ச செல்வாக்குனாலேயோ இது ஆரம்பிக்கிறேங்க. நான் வந்து எனக்கு ஏதாவது சொல்லுவாங்கல்ல, ஒன்றுமே இல்லைன்னாலும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை என்னன்னு சொன்னால் ஒரு வேதனை எல்லாம் கொடுத்தான். கெஸ்ட்டில் போவேன் காலையில், என்ன 2 லுங்கி தான், 2 ஜுப்பா தான் இருக்கும், அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸும் கிடையாது, காசும் கிடையாது, டீ குடிக்க காசு இருக்காது, கடை வாங்கி டீ குடிப்பேன், திருப்பி அதை கொடுத்துருவேன். அப்போ டீ 1 ரூபா, அந்த அளவுக்கு கெஸ்ட்டில் போவேன். டீ குடிக்க காசு இல்லை. எங்கே போய் கெஸ்ட்டில் போய் நான் வந்து அந்த ஏரிக்கரைன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரிக்கரை இல்லை, இந்த ஒற்றைவாட நகர் சொல்கிறாங்கல்ல பெரம்பூரில், கெரடிஸ்கரி பின்னாடி, அங்கே கெஸ்ட்டில் போய் நிற்பேன். முதுகலி பேசிகிட்டு இருப்பார். அங்கே பெரிய பெரிய பில்டிங் இருக்கும். என்ன ஸ்கூல்? சென்ட் மேரிஸ், டான் பாஸ்கோ எல்லாம் அங்கே இருக்குது. பார்த்து சொல்லுவேன், அல்லா முஸ்லீம்கள் இப்படி ஸ்கூல் கொடுறா அல்லா. முதுகலி பேசிகிட்டு இருக்காரு, நான் மனசு சொல்லுது, ஸ்கூல் கொடுறா அல்லா.
கொஞ்ச நாள் இல்லை, அல்லாஹ் இந்த ஃபக்கீரையே அல்லாஹ் ஒரு ஸ்கூலுக்கு செக்ரட்டரி ஆகிட்டான். ராஷித் ஸ்கூல் வியாபாரியா. அது மாதிரி பார்க்கும் போதெல்லாம் வேதனை, பார்க்கும் போதெல்லாம் குமுறல். அதே மாதிரி பாருங்க, குர்பானி கொடுக்க காசு இல்லை, குர்பானி கொடுக்க காசு இல்லை. குர்பானி கொடுக்குற பார்த்து ஆசை. இப்போ இவங்கள குர்பானி தராங்களே, அப்போல்லாம் ஒரு பங்கு வந்து 1200 1300 ஒரு பங்கு. 1300 ஏன் தெரியுமா? சம்பளமே 1000 ரூபா. சம்பளம் எவ்வளோ? 1000 ரூபா. நான் எங்கே 1000 குர்பானி கொடுக்குறது யோசிப்பேன். ஏங்க எல்லாமே சீப்பாக கிடைக்கிது, இது சீப்பாக கிடைக்காதான்னு யோசிப்பேன், விசாரிப்பேன். ஜமாத்தில் போனால் அந்த ஊரில் கேட்பேன், இங்கே என்னங்க இங்கே மிருகம் என்னங்க விலை, பிராணி என்ன விலைன்னு கேட்பேன். கொஞ்ச நாள் நல்லா வெளிய நாடுகளுக்கு எல்லாம் கொண்டு போனேன். மடகாஸ்கர் போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆடு 1000 ரூபாங்க, ஒரு முழு ஆடு 1000 ரூபா. நம்ம கூட வந்து ஒரு ஹாஜியார் என்ன 100 ஆடு சதகாசி நியத் பண்ணாராம். எங்கே? இந்தியாவில். அல்லாஹ் எங்கே கொண்டு போயிட்டான்? மடகாஸ்கருக்கு. இந்தியாவில் 100 ஆடு எவ்வளவு? ஒரு ஆள் 10,000 ரூபான்னு எவ்வளோ ஆச்சு? 10 லட்சம் ரூபா. அங்கே போய் என்ன பண்ணார்? 100 ஆள் வாங்கி அறுத்துட்டார். 100 ரூபாயில் 1000 ரூபா ஒரு ஆடு. எவ்வளோ முடிஞ்சு? 1 லட்சம் ரூபா முடிஞ்சு கதை. அதெல்லாம் பார்த்து அப்போ நான் கேட்டேன், இங்கே வேறு பெரிய மீன்கள்லாம் என்ன விலைன்னு கேட்டேன். அதுவும் சீப்பு. யோசித்தேன், விசாரித்தேன். இங்கே ஏதாவது இங்கேருந்து நீங்கள் கப்பலில் எங்களுக்கு கறி அனுப்ப முடியுமான்னு கேட்குறேன். வரும், ஆனால் வரதுக்கு நாரி போயிடும். ஓ அப்படியா, சரி அது முடியாதோ, சரி. இப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் உங்கள் அண்ணன் வீட்டில் நான் உட்காந்துருந்தேன் ஒரு தடவை. அவங்க இலாஜுக்காக போயிருந்தேன். இலாஜ் அன்றைக்கி முடியுது, உட்காந்து ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. பொதுவாக எனக்கு என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வியாபாரம் பிஸ்னஸ் பேசினா உடனே என்ன கமெண்ட் பண்ணுவேன்னா, ஐ டோன்ட் நோ வாட் யூ சே, ஐ எம் நாட் லைக் தட். இதான் எனக்கு தெரியும். அதே மாதிரி அந்த ஃபோன் வந்த உடனே பாய் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு ஃபோன்லேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க அண்ணன் என்ன சொல்கிறார்? அவர் உருதுல பேசுகிறாரு. மஷூரா பண்ணி சொல்கிறேன் மஷூரா பண்ணி சொல்லுங்கள். அம்மா மஷூரா கறிக்க போல்தான் சொல்லிட்டு வச்சிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு நாள் சொல்கிறாங்க, நமக்கு செட் ஆகுமா? ஏன் செட் ஆகாது, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறார். இப்படி தாங்க அதை ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அமோகமான வரவேற்பும் பலமான எதிர்ப்பும். அமோகமான வரவேற்பும் பலமான எதிர்ப்பும். அமோகமான வரவேற்பு யார்கிட்ட? ஏழைகள்கிட்ட. பலமான எதிர்ப்பு யார்கிட்ட? நான் சொல்ல வரல, என் வாயை கிளறாதீங்க. ஆனால் ஒன்று, எனக்கு இந்த பணிஞ்சு பேசலாம் தெரியாது. ஷாவுல் பாய் மாதிரி நம்மலாம் ஒரு கேட்ட யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி பணிஞ்சு பேசுகிறது, அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறது தெரியாது. இப்போ கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் 2 பேரும் சேர்ந்து, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த குர்பானியுடைய சுன்னத்தில் அல்லாஹ் எனக்கு பணிவாக எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக் கொடுத்தான். ஒருத்தர் ஃபோன் பண்ணி 3/4 மணி நேரம் பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஆரம்பிச்சு பேசிக்கிட்டே இருக்கார். 45 நிமிஷம். அவர் யார்? தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆலிம், ஜமாத்துல்லமான முக்கியமான பொறுப்பில் உள்ளவர். இதெல்லாம் நீ பண்ணாத, வைக்காத, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், ஆசமாக போயிடுவேன்னு சொல்லாமல் எல்லாம் சொல்லிட்டார் அவர். நான் என்ன செய்யறேன்னு கேட்கவே இல்லை. இன்ஷா அல்லாஹ் சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். அடுத்த வருஷம் அவர் 4 பங்கு கொடுத்தாலும் வச்சிங்க நம்மள்கிட்ட. இது மாதிரி என்னுடைய உஸ்தாத் ஃபோன் பண்ணாங்க. யார்? ஒன் அன்சர்லி நாங்கள் எனக்கு 7 வயசில் அவங்க உஸ்தாத் எனக்கு. அவங்க இங்கே காஷிவல்தாவில். நான் சின்ன குட்டையாக இருப்பதில் சின்ன உமர்னு கூப்பிடுவாங்க. சின்ன உமரை கூப்பிடுவாங்க. குழந்தை அப்பத்துலேருந்து அவங்க ஃபோன் பண்ணாங்க. क्याबा उमर क्या की कुर्बानी करता करते ना बातू हाउ हजरत वो क्याबा वो तू जागो देखा क्याबा वो हाउ हजरत. இன்னும் பல கேள்விகள் இந்த மாதிரி. சரி பட் எவ்வளோ போட்டு கொடுக்குறான் போல இருக்கு சொல்லி நானும் அவர் கேள்வி பேச எல்லாம் கேட்டுட்டு மை 2 हिस्से दे रहा तेरे पास. अच्छा हजरत नाम भेजो हजरत. நான் இந்த மாதிரி கூட்டங்கள் போட்டால், நான் இந்த மாதிரி பேசினா, நான் அடிக்கடி உட்காந்து ரஹ்மானில் மஷூரா பண்ணால் எனக்கு வேண்டியவங்களே சொல்கிறாங்க, உங்களுக்கு பண ஆசை பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. என் மனசு அழுவுதுங்க. எனக்கு பணம் சம்பாதிக்கிற பித்து பிடிச்சிருக்கு உங்களுக்குங்க. நான் பணத்துக்காக கூப்பிட்றவங்களாம் நான் எதுங்க கூப்பிட்றேன்? அல்லாஹ்வுக்காக விளங்குங்க. அதை நம்ம செய்கிற வேலையை அழகாக செய்யணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். நம்ம கையில் எடுக்கலைங்க, நம்ம கையில் எடுக்கலை, நம்ம சம்பாதிக்கலை. என் ரப்பு எனக்கு கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் இதை உலகம் பூரா கொண்டு போய் சேர்ப்பேன். உதவி செய்வீங்களா? அவ்வளோதாங்க விஷயம். இங்கே உள்ள ஆண்களும் பெண்களும் நான் கேட்குறேன். எல்லாம் செய்கிறது நம்ம செய்ய பெரிய விஷயம் இல்லைங்க. உலகத்தில் மௌத்தான சுன்னத்தை ஹயாத்தாக்கணுங்க. குர்பானி சுன்னத் மௌத்தாய் அகீகாங்க. நீங்கள் போட்டு பாருங்கள், நம்ம கூகுளில் போட்டு பாருங்கள். எத்தனை மக்கள் ஐயா தராங்க போகலாம்? எத்தனை பர்சன்ட் ஐயா தராங்க மக்கள்? குர்பானியாவது தரோம் ஓரளவுக்கு, தொழுகையாவது ரொம்ப ஹயாத் ஆகிடுச்சு. இன்னும் அகீகாவுடைய சுன்னத் தெரியவே இல்லை மக்களுக்கு.
இதை எடுத்துட்டு துபாய்க்கு போனேன், இதை எடுத்து கத்தருக்கு போனேன், அங்கே திட்டி அமிச்சாங்க, இங்கே திட்டி அமிச்சாங்க. திட்டி வாங்குறது அதிகம். லட்சக்கணக்காக பணம் செலவு செஞ்சதுக்காக எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவோம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னால் சேர்க்க முடியாது. சத்தியமே அல்லாஹ் சேர்ப்பான். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நான் ஒன்று சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன். இதுக்கு மட்டும் நீங்கள் உதவியாக இருந்தீங்கன்னா நாளைக்கு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.